இதை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ காடுகள் பரவல் அப்படிங்கிறப்ப காடுகளை டிட்டர்மைன் பண்ணுற மெயின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் தான். அப்போ இந்த ரெயின்ஃபால் மேப்பையும் ஃபாரஸ்டோடைய மேப்பையும் ஈஸியாக லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு இது மறக்கவே மறக்காது. அது எப்படி அப்படிங்கிறத இங்கே எளிமையாக நம்ம பார்க்கலாம். இப்போ காடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான காடுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது? பசுமை மாறா காடுகள் ஃபர்ஸ்ட். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு மேலே இருக்கிற ரீஜியன்ஸில் இருக்கும். மாய்ஸ்ட் டெசிடிவஸ் ஈரப்பத இலையுதிர் காடுகள், இது 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜியன்ஸில் இருக்கும். வறண்ட இலையுதிர் காடுகள் ட்ரை டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் இருக்கும். அடுத்து டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர், அதுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிற ரீஜியன்ஸில் இது இருக்கும். அடுத்து அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் கடற்கரை பக்கங்களில் இருக்குது. ஓகே, இதை